Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammadin wa ala alihi wa ashabihi wa ahli baitihi. Amma ba'd. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கிடையில் நிகழக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத நிகழ்வு. அதனால் இந்த நம்முடைய சமுதாயத்தில் தற்காலத்தில் நிகழக்கூடிய இவ்வாறான விடயங்களில் மக்களுக்கு பல சந்தேகங்கள் உருவாகும். உதாரணம், பெண்ணூட்டி சாப்பாடு என்று கல்யாணத்தில் ஒரு சாப்பாடு போடுவாங்க. சில ஊர்களில் திருமணம், அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 10-12 வகையான சாப்பாடுகள் இருக்கு. ஒலிமா என்கிறது ஒரு சாப்பாடு, மீதி உள்ள சாப்பாடு. எனவே இது போன்ற நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கலை. இப்போ என்ன சொல்லலாங்க, சாப்பாடு தானேப்பா, கூப்பிட்டா போகிறது தானே, விருந்துக்கு கூப்பிட்டா போக சொல்லித்தானே என்று சிலர் மௌலவிமார்களும் ஆமாங்க. அதே நேரம் இன்னொரு தரப்பினர் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாக்குத்தான் போக சொன்னாங்க, இதெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டது, அதனால் அது பிழையானது என்று தீர்ப்பை கொடுக்காங்க. சரி, இது போன்ற விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸை நான் இப்போ முன்வைக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், தெரியாததா இருக்காது. அந்த ஹதீஸ் எங்களுக்கு பல பாடங்களை சொல்லுது. எதில் நாம் கலந்து கொள்ளலாம், எதில் கலந்து கொள்ளக்கூடாது. முஸ்னத் அஹமத் இன்னும் பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ். அபு வாக்கித் லைஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹுனைன் யுத்தத்திற்கு அந்த வழியில் போய்க்கிருந்தோம். அப்போது ஒரு இழந்த மரம், அதை கடக்க வேண்டி ஏற்பட்டது. அப்போது நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கும் இந்த தாத்து அன்பாத் ஒன்றை ஏற்படுத்துங்கள். காவிர்களுக்கும் ஒரு தாத்து அன்பாத் இருக்குத்தானே, அது மாதிரி எங்களுக்கும் ஏற்படுத்துங்கள் என்றார். அது என்ன தாத்து அன்பாத்தண்டா? ஒரு இழந்த மரம், விசாலமாயிருக்கு. பிரயாணம் போகிறவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த மரத்தில் நிழல் எடுப்பதற்காக தங்களுடைய வாள்களை கொழுவிக் கொள்வார்கள். கொழுவுறத்தால் அதற்கு பெயர் தாத்து அன்பாத் என்று பெயர் வந்தது. அது அரபியினுடைய அந்த பதத்தோடு சேரும். அவருக்கு ரெஸ்ட் எடுப்பார்கள், தங்குவார்கள். இது அவர்களுடைய வழக்கு. யார முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அப்படி ஒன்று இருந்து. இப்போ போன சஹாபி நபிகளாரோட நிறைய பேர் போகிற நேரம் அவங்க கேட்காங்க, நமக்கும் ஒரு மரம் இருந்தால் நாம் ரெஸ்ட் எடுப்போம், முஸ்லீம்கள் தனியாக இடத்த குந்துவோம், நமக்கு ஒன்று நியமிச்சுக்குவோம், வாள்களை கொழுவிக் கொள்வோம், இப்படி இருந்தால் நல்லந்தானேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட கேள்வி என்னத்துக்கு? நிழல், ரெஸ்ட்டு, ஆறுதலுக்கு ஒரு மரம். அவர்கள் காவிர்கள் அல்லாஹ் அல்லாதவரை வணங்குற மாதிரி நாங்களும் இவரத்தை வணக்கம் செலுத்த போகிறோம் என்று கேட்கல. ஒரு மரம் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு இருக்காப்பில் நாங்களும் இடத்துலேருந்து வணக்கம், அதாவது என்ன செஞ்சுக்கணும், வாள்களை கொழுவிக் கொண்டு இருந்துக்குவோம். இழந்த மரம், விசாலமான மரம் என்று வேறு ஹதீஸில் வருகிறது. அந்த ஹதீஸில் வருகிறது என்ன, அந்த குஃபார்கள் தங்களுடைய வாள்களை அதிலே கொழுவிக் கொள்வார்கள், அவரத்தை தங்குவார்கள் அதை சுற்றி. அப்போது இந்த வார்த்தை அந்த நபித்தோழருடைய வாயில வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமாயிற்று. என்னப்பா, இஸ்லாத்துக்கு வந்த ஆக்களை பிடிச்சிடலாங்களே என்கிறதால அந்த ஆச்சரியம். ஆனால் என்ன சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போட்டு, ஹாதா கமா காலத் பனு இஸ்ராயில் மூசா, இஸ்ரவேல் சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நபியிடத்தில் கேட்ட மாதிரி அல்லவா இது இருக்கு. என்ன கேட்டாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை ஃபிரௌனுடைய கொடுங்கோலிலிருந்து காப்பாற்றி
அவர்களுக்கு ஈமானை கற்றுக் கொடுத்து இபாதத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் அந்த பனி இஸ்ராயீலோர்களையே இருக்காங்க, எல்லாம் படித்து கொடுத்தாச்சு. ஆனால் அடிக்கடி குழம்புவாங்க. அல்லாஹ்வையும் காட்டு லன்னூமினலக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா. ஒரு தரத்தில் சொன்னார், அல்லாஹ்வை வெட்ட வெளிச்சத்தில் நான் காணும் வரையில நம்ப மாட்டேன். அந்த மாதிரி கூட சொன்னாங்க. ஏற்கனவே கடலை பிளந்து காட்டினான், அல்லாஹ் கரையேற்றினான். இதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஃபிரௌனை அழித்தான். அந்த உள்ளம் பிரியலை. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னாங்களாம், அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எப்படி இலாகுகள் அவர்கள் வணங்குவதற்கு இலாகுகள் இருக்குதோ அது மாதிரி எங்களுக்கும் ஒரு இலாக ஏற்படுத்தி தாங்கோ என்று யார் கேட்டாங்க? ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடம் கேட்டார்கள். இது மாதிரி அல்லவா நீங்க இப்ப சொல்றீர்கள், என்ன வார்த்தை சொன்னீர்கள் நாம சொல்லுவோம் அல்லவா, என்ன பயங்கரமான வார்த்தையை சொன்னீர்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல பாணியில அந்த அல்லாஹ் அக்பர் வந்தது. கடும் உச்சமான நிலையில அந்த வார்த்தை வருது. சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தாங்கன்னு கேட்டா அவங்க கேட்காங்க, கொழிவினத்து வாள்களை கொழிக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மரம் உண்டு, நமக்கும் நிறைய இழந்த மரம் இருந்தா அவடுத்து அவங்க ஒன்றில் குந்தினா நாமளும் நம்மளுக்கு ஒன்றில் குந்திக்கு போனோம்டா இது முஸ்லீம்களுடைய மரமா பைத்திரும், அவடுத்த நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம், அவங்களோட கலக்க மாட்டா, அப்ப நமக்கு தனித்துவமா இருக்க மாட்டேது. ஒரு மரத்தை தானப்பா கேட்டேன். ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மரம் ஒன்றில் குந்திக்கு போவோங்கிறது என்ன போல இருக்கீங்க? என்ன மிரிக்கா ரெஸ்ட் எதுக்குள்ள எடுக்கிறேன்? ஒரு கட்டடத்துக்கு எடுக்கணும், மரத்துக்குள்ள எடுக்கும். ஆயுதங்களை செமந்துக்கு வாராக்கள் அந்த ஆயுதங்களை பக்குவமாக கொள்ளுறதுக்கு ஒரு மரம் இருந்தால் என்ன போல? இப்போ நம்மட ஆக்கள் பெண்ணூட்டில் கல்யாணத்தில் பொண்ணூட்டால் ஒரு சாப்பாடு ஒலிமா உண்டு, மறுநாள் வேற வேற ஊர்களில் வெவ்வேறு சாப்பாடு எழுதிக்கு 8-10 சாப்பாடு, குடல் சாப்பாடு வைக்காம அந்த சாப்பாடு வைக்காம அந்த சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படியான நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் என்ன சொல்வார்கள்? சாப்பாடு கூப்பிட்டா போத்தானே சொல்லியிருக்கு பிள்ளையா, அங்கே சாராயமாக கொடுக்காங்க. இப்படி தானே கேட்குறேன். ஒரு ஆளை நேசித்தா ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா? அதனால தான் நேசங்களை பரிமாறுத்துவதற்கு ஒரு லவர்ஸ் டே என்னுடைய வச்சிருக்காங்க. கல்யாணம் முடிச்சுட்டா 3ஆம் தேதி பொன்ஜாதியை அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன செய்யறேன், நான் கல்யாணம் முடிச்சதை நாம் அன்பா இருக்கணுன்றதுக்காக பழசுகளை மறந்து நம்ம சந்தோஷமா வாழுவோம் என்பதற்காக கிடைக்கிற என்ன செய்யறேன், நான் வருஷத்துக்கு ஒரு நேரம் கிஃப்ட் கொடுக்குறேன். கிஃப்ட் கொடுக்க சொல்லி தானே இருக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் கிஃப்ட் கொடுக்குற குற்றமா அல்லது பொன்ஜாதி புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குற குற்றமா? கிஃப்ட் எல்லாம் அனுமதி தான். இப்படித்தான் கேள். இப்படி எத்தனை கேள்வி கேட்டு போவார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய சில அறிஞர்கள் குறுகிய அடிப்படையில் சிந்திப்பதை போன்று சிந்திக்கவில்லை. தங்களை அறிஞர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு குறுகிய பார்வையோடு எல்லாம் சரிதான் என்று சொல்லாங்களே, அது மாதிரி சொல்லவில்லை. மாறாக அவர்கள் வெறுமனே ஒரு மரத்தை குறிப்பிட்டு வையுங்கள் என்று கேட்டதற்கு வணங்குறது கேட்கவில்லை. புரிஞ்சு கொள்ளணும். ஒரு அனுமதியான விஷயத்தான் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க போய் முடியும் இப்படியான காரியம் என்று முடிவை வைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கடைசியாக என்ன வந்துருமா, வணங்க தொடங்கிடுவார்கள். அதில் இறுதி ரிசல்ட் பிற்காலத்தில் எப்படி மாறும்? ஷைத்தான் அப்படித்தான் காய் நகர்த்துவார். தொடக்கத்தில் வெறுமனே நல்லதுதானே என்று சொல்லுவான். இங்க பாருங்கோ, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுறார்கள். என்ன சுட்டி காட்டுறார்கள்? தொடர்ந்து சொன்னார்கள், இன்னக்கும் தர்கபூன சுனனல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னின்றவர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நிச்சயம் நீங்க பின்தொடர்ந்து செல்வீர்கள். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இன்னும் உலகத்தில் யாரெல்லாம் இருக்கார்களோ, இறுதியாக வந்த மார்க்கம் தான் எது? இஸ்லாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு போதித்தது. அதற்கு முந்தி இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ அதை பார்த்து பார்த்து நீங்களும்
அப்படியே ஃபாலோ பண்ணிக்கு போவையல் ஒன்றுடாம பின்பற்றுவது. அவங்க கேட்கும் போது என்ன கேட்டாங்க, அவர்களுக்கு இருக்கிற போல எங்களுக்கும் என்று டச் பண்ணினாங்க. தொடர்படுத்துறது. அப்ப அந்த காரியம் எங்க இருந்து தொடங்குது அல்ல எந்த சமுதாயத்திலிருந்து தொடங்குது என்ற ஒரு பார்வை, எந்த ஒரு இறுதி ரிசல்ட் போய் முடியும் என்ற ஒரு பார்வை, இந்த இரண்டு பார்வையும் பார்த்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். ஒரு ஃபகீஹ், ஒரு ஆலிம் என்று சொல்றவர், சமுதாய வழிகாட்டி வெறுமனே மேலோட்டமாக முன்னுக்கு பார்த்து பேசப்படாது, தீர்ப்பு கொடுக்கப்படாது. அவர் ஒரு சமுதாயத்துடைய செயற்பாடு எங்கிருந்து எந்த கலாச்சாரத்திலிருந்து தோன்றியது என்று பார்க்க வேண்டும், அது கடைசியாக எங்க போய் முடிந்தது என்று பார்க்க வேண்டும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே ரொம்ப உச்சத்துக்கு போய்த்தார்கள். அப்ப ஒரு கல்யாண சாப்பாடு எடுத்த இஸ்லாம் காட்டியது என்ன, பெண் கல்யாணத்தில் பெண்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. அவனுக்கு மகனாக பணத்தை கொடுக்கிறான், சந்தோஷம் அதை வெளிப்படுத்த அவனுக்கு மார்க்கம் வலிமாவை கடமையாக்குறது. அவள் ஏழையா இருந்தாலும் அவள் அன்று வசதிக்காரராவாள், மகர் மூலமாக. அதை பற்றி யோசிக்க தேவை. ஜாஹிலியத்திலே பெண்களை பெற்றவர்கள் கீழாக்கப்பட்டார்கள். இஸ்லாம் அவர்களுக்கு திருமணத்தில் ஒரு உயர் அந்தஸ்தை கொடுத்து அவர்களை மதித்தது. சரி, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்காலத்தில் இருந்த எல்லா கல்யாண சிஸ்டத்தையும் இல்லாமலாக்கி இப்படித்தான் கல்யாணம் என்ற ஒரு முறையை காட்டினார்கள். சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணினார்கள். இப்படி இருக்கிற போது இந்த முஸ்லிம்கள், இந்துக்களோடு சேர்ந்து வாழ்ந்த முஸ்லிம்கள், பௌத்தர்களோடு சேர்ந்து வாழ்ந்த முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வாழ்ற முஸ்லிம்கள், அல்லது வேற்று சமுதாயத்தோடு வாழ்ற முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம்கள் அந்த இஸ்லாம் காட்டிய நெறிமுறைகளுக்கு அப்பால் அவர்கள் சேர்ந்து வாழ்ற சமுதாயத்திலிருந்து சிலரை அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து இப்ப நம்ம பகுதி கிழக்கு மாகாணம், கரையோர பிரதேசம், அப்ப இங்க என்ன இருக்கும், இந்து மக்களுடைய கலாச்சாரம். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் இருக்கு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த மார்க்கத்தை போதிக்க வந்த அதிகமான மௌலைமார்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். இந்தியாவில் இருந்தவர்கள் இந்துக்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வருகிற போது மார்க்கத்தை சொல்வதோடு அவர்கள் சில நடைமுறைகளையும் அந்த இந்துக்களிடம் இருந்து முஸ்லிம்களுக்குள் அங்கு பரவி இருந்த விடயத்தையும் இங்கே அறிமுகம் செய்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பெண்ணுக்கு ஒரு செலவுமே இல்லை என்கிற முறையிலான கல்யாணத்தை ஏற்படுத்தி இருக்க, அவளுக்கு நீங்கள் எதையும் மகராக கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம். பெரும் சொத்துக்களை, தங்க பாலங்களை நீங்கள் கொடுத்தாலும் அதை நீங்கள் எடுக்கப்படாது. அவளோட வாழ்ந்துட்டு அதை அவளுக்கு விட்டுரும். அது ஒரு நாளைக்கு அவளோடு உறவுல தொடர்பு கொண்டாள் என்றால் அதில் கை வைக்கப்படாது. அது அல்லாஹ் சொன்னது. அப்ப இந்த மாதிரி சொல்லி இருக்க என்ன நடக்குது, இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது? நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் கண்ணுக்கு முன்னால தெரியறதை வச்சு யோசிக்கப்படாது, அடிப்படையிலிருந்து யோசிக்கணும். 100 வருடத்துக்கு முந்தி இருந்து வந்திருக்கும், 500 வருடமாக நமக்குள்ள நுழைஞ்சு வந்திருக்கும், அது 1000 வருடமாக நுழைஞ்சு வந்திருக்கும். எங்கிருந்து தோன்றியது, யார் காட்டியது? ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். அதைவிட மேலதிகமாக வந்த இவைகள் என்ன? இவைகள் வந்ததால் என்ன நடந்தது? நான் அறிய, இங்க இருக்கிற பெரியாக்கள் அறிய, ஒரு 40 வயசு 35 வருஷம் 40 வருஷம் இதுக்கு முந்தைய ஆக்கள் புது பிள்ளைகளுக்கு வழங்க மாட்டான். நம்ம ஊர்ல வலிமா சாப்பாடு இருந்தா என்ன சாப்பாடு இருந்து? கல்யாண சாப்பாடு. வலிமாவை இருக்கிறது கலாமுலா என்ற ஒரு கல்யாண சாப்பாடு. ஏன் அது கல்யாண சாப்பாடா மிஞ்சியது? எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹ் காட்டின வலிமா இங்கே மறைந்தது. பயிர் சரியாக வளர்க்கப்படாவிட்டால் வளர்ச்சி முளைக்கிற புற்கள் என்ன செய்யும்? மேலோங்கும். கடைசியா பயிர் அப்படியே வைத்து வலிமா என்கிற பயிர் அப்படியே இல்லாமலாகி நம் சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான வருஷமாக எது கடைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கு? கல்யாண சாப்பாடு. ஏதோ அல்லாஹ்வின் அருளால குர்ஆன் சுன்னா என்ற அந்த வெளிப்பாடு, அந்த தெளிவு இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் வந்து குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள் நம்ம ஊரில் இருக்கலாம் அல்லது வேறு ஊர்கள் இருக்கலாம்,
ஒவ்வொரு ஊர்லேயும் பேசினார்கள். இந்த தௌஹீத்வாதி என்று சொல்லப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வலிமா தான் கொடுத்தாங்க என்று அதை உருவாக்கினார்கள். அந்த பயிரை தண்ணி ஊற்றி எடுத்தார்கள். எடுத்த உடனே இந்த புல்லுகள் கடுமையாக முளைச்சிருந்துச்சு. எது? இந்த கல்யாண சாப்பாடு என்ற பெயரில் கணக்க வகையான சாப்பாடு முளைச்சிக்கு இருந்தது. அதை ஒரு சாராருக்கு விட்டுக்கொள்ளல. ஏன்? என்னென்றாலும் குடும்பத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க தானே. ஐயோ, காரணங்களை காட்டினாங்க. காரணங்களை காட்டி வரட்டு கௌரவத்தாலே அல்லது பெருமைக்காக அந்த புல்களை தக்க வைக்க நினைக்கிறார்கள். அதனால் யாருக்கு சுமையாகுது? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண் தரப்பு. சில ஊர்களில் கல்யாண சாப்பாடு போடுவார்கள், வலிமா என்று இப்போ புதுசாக வந்துட்டு அந்த வலிமாவில் பெண் தரப்புடன் கேட்கார்கள், ஒரு 500 சகன் சாப்பாடு போடணும், அதில் 300 சகன் சாப்பாடு போடணும், நீங்கள் எத்தனை சகனை பொறுப்படுத்துங்க ஆட்டு கேட்காரு. பொன் தரப்புட கேட்காங்க. வெக்கம் இல்லையா? அப்ப கொடுக்குற மகரில் நீங்க எவ்வளவு தர போற பொண்ணுகிட்ட கேட்டு எடுத்து கொடுக்காது. மகர் கொடுக்கணும் பொம்பளைக்கு, நீங்க அதுல எவ்வளவு தர போறீங்க கேட்டு ஒரு அதை கொடுக்குறேன். அப்படி நேரடியா மகரை கேட்க இல்லாததுக்காக சீதனம் எவ்வளவு தாரண்டு 10 லட்சத்தை வாங்கி அதுல ஒரு என்னது இப்ப புதுசா ஒரு பவுன் நகையை கொடுக்குறேன். அவங்ககிட்ட வாங்கின காசியா என்ன மாதிரிங்கிறது? என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுது? சமுதாயத்தில் ஒரு வழக்கு இருக்கலாம், அது ஒரு ஆதத்தா இருக்கலாம். அந்த ஆதத்து எங்கிருந்து தோன்றியது என்று பார்க்கணும். ஒரு ஆதத்து தானே, ஒரு சாதாரண வழக்கு தான் என்று பார்க்கப்படாது என்றதால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுவரை நீங்கள் அந்த பிற சமுதாயத்தை பின்பற்றுவீர்கள் என்றால் லவ் தஹலு ஹுஜுரல் லப்பி, ஒரு உடும்புட பொந்து அதுக்குள்ளதான் இந்த மக்கள் நுழைஞ்சால், எது இந்த பிற சமுதாயம் உடும்புட பொந்துக்கு நுழைகிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் பார்க்காங்க, அவன் நுழைகிறான், அப்ப நாமளும் நுழையதான் அதையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் வணக்கத்தை சொல்லல, இங்க இஸ்லாத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை பத்தி சொல்லல, மாறா எதை சொல்றாங்க? உடும்புட பொந்துக்குள்ள பூரதுங்கிறது ஆதத்தும் இல்லை, வணக்கமும் இல்லை, மனிதன் கற்பனை பண்ணாத ஒரு விஷயம். உடும்புட பொந்துக்கு உடும்பு பூரும், பாம்பு பூரும், சில நேரம் உடும்ப பிடிச்ச நாய் பூந்து ட்ரை பண்ணும். மனுஷன் பூரலாமா? பூரலாம். ஆனா அவன் பூரத்துக்கு ட்ரை பண்ணினால் ஆறு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இணை வைப்பாளர்கள் இவங்க பூர்ணத்துக்கு ட்ரை பண்ணினா அதுலேயும் நாம ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக எப்படி போகும்? அவங்க செய்த ஒன்றுடாம செய்வேன், எதையும் விட மாட்டேன். அதனால குறிப்பா மௌலைமார்கள், அன்புக்குரிய ஹசரத்துமார்கள் எந்த சமுதாயத்தோடு வாழ்றீங்களோ உங்களுடைய சமுதாயத்தில் நிறைய நடைமுறைகள் இருக்கு. அது எங்கிருந்து தோன்றியது, அது என்ன தாக்கம் செலுத்தியது என்று பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மொட்டையாக பார்த்து நாம் தீர்ப்பு கொடுப்போலா இருந்தால் நம்முடைய ஃபிக்ஹ் என்பதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடினானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை ஏற்படுத்துவார் என்றார். விளக்கம், மார்க்கத்தை கற்கிறதல்ல, ஹதீஸ் எல்லாருக்கும் பாடம். அந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன புரியலாம் என்று விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடத்தை பிழைக்கு வழிவகுத்திரும் நாளைக்கு பிற்காலத்தில் இப்ப ஒரு மரத்துக்கு நிழல் என்று தொடங்கி இன்னும் நாள் செல்ல அவளுக்கு ஏதும் பரக்கத்து இருக்கின்ற அவர்கிட்ட வந்துடுவார்கள். என்ன பரக்கத்து என்று வருவார்கள். பரக்கத்து என்று போட்டு நாம் நான் பார்த்தேன் பம்பாயில் வியாபாரத்துக்கு போகிற நேரத்தில் நான் ஒரு இதில் நிற்க, ஹோட்டலில் மேல் மாடியில் நிற்க, இரவு நேரம் ஜன்னலால் வெளியில் பார்க்க இந்த கொடியேற்றுவாங்களே முன்னுக்கு ஒரு கபிரிஸ்தானம், அந்த கபிரிஸ்தானத்து பக்கத்தில் கொடியேற்றுற இந்த இது இருக்கு, எது கல்வனைஸ் பைப்பு. ஒரு சகோதரர் வந்து அந்த கல்வனைஸ் பைப்பு கொஞ்சம் கடையில் வாங்குற பைப்பை கொஞ்சம் எனக்கு ஆச்சரியம். என்னை விடத்த ஒரு நல்ல மனிதன் அடக்கப்பட்டிருக்காருன்றதுக்கு அடையாளமாகத்தான் இணைஞ்சிருப்பாங்க, ஒரு கொடியை வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி வழிகாட்டல. மையத்தொண்டு அடக்கினால் அதை கூராக்கி மண்ணை அளவுக்கு மிஞ்சி உயர்த்துறதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட பெரிய வேலை ஒன்றும் செய்யக்கூடாது, சாதாரண மையவாடி மாகித்தான் அது இருக்கணும். அடுத்தது எந்த ஒரு தனிநபரையும் கொண்டு வந்து
பொதுமையவாடியில் இல்லாமல் சிறப்பாக வச்சு அவரது வணக்க ஸ்தலத்தை உருவாக்கப்படாது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் அந்த ஒன்றை செஞ்சுட்டாங்க. இப்போ கடைசியாக இது கொஞ்சம் படுது. கடையில் வாங்கிட்டு வந்த கல்வனைஸ் பைப்பை நம்முடைய அப்துல்லா அப்துல் ரஹ்மானும் பரக்கத் என்று கொஞ்சம் நீங்கள் பார்க்கலையா? நல்லடியாடைய கபர் அடியில் என்ன செய்கிறாங்க? விளக்கு ஊற்றுறாங்க, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றினா அது வேறு, அந்த எண்ணெய் எங்கால போகுது? கீழால் ஒரு பைப்புக்குள்ளால போய் திருப்பி கடைக்கு போகுதான். அதாவது எப்படி கடைக்கு போகுதுன்னா அது போய் ஒரு ஸ்டோருக்கு போகும். அதை திருப்பி பள்ளிக்காராக்கள் எடுத்து என்ன செய்வாங்க? கடைக்கு கொடுப்பாங்க. அவன் வாங்கி வருவாங்க. அப்படியே பள்ளிக்கு காசு வந்து கைரிக்கு என்ன அதில் ஊற்றினா பரக்கத்து. இதே எல்லாம் பெருமண்டி தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக கதவை அடைத்தார்கள். அன்பிற்குரிய செயல் அது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் இப்போ பேசுறது எது? வழக்கில் உள்ளது. எத்தனை டே இருக்கு? லவர்ஸ் டே, வெட்டிங் டே, மரம் என்ன டே, மதர் டே, விளங்குதா? மரம் இப்போ வேறு டேன்னு வந்திருக்கு. டீச்சர் டேயா, இன்னும் கணக்கு டே எல்லாம் இருக்கு. சரி, அதில் வெட்டிங் டே ஊட்ட பொஞ்சா எப்பையும் மனைவி, எங்கள் எப்பையும் மனைவி தான். அவன் எப்பையும் புருஷனோட அன்பாக தான் இருக்கணும். புருஷனும் பொண்டாட்டியோட அன்பாக தான் இருக்கணும். வழங்குதானே? இதை யார் உருவாக்கின? உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? கடைசியாக என்ன பாருங்க, நம்மளோட பாத்திமா அப்துல்லா கிட்ட கேட்க, புருஷனுக்கிட்ட கல்யாணம் முடிச்சுட்டு என்ன அந்த நாள் வந்துடும். அவனுக்கு நினைப்பில்லை. அவன் பள்ளிக்கு வந்து பேங்கட்டவன் அரிப்பார். சரியா? என்ன அவன் அந்த சொத்தை வச்சு விட்டுக்கிறீக்காவா? ஆறு நம்மளோட பாத்திமா என்னையா என்னம்மா நீ சொத்தை வச்சு விட்டீங்க? உங்களுக்கு கொண்டு நினைப்பிருக்கிறல்ல, என்னம்மா அது? அவனுக்கு என்ன வழிங்க? இன்னைக்கு என்ன செஞ்சல்லுங்க? என்ன தினம்? புதன்கிழமை. ஓ, நீங்கள் புதன்கிழமை தான் கேள்வி. என்னன்னு பார்த்தா லேட்டானத்தான் விளங்குது. பக்கத்து விட்டு அவளா இருக்கு. சுமையாக்கு மாப்பிள்ளை எப்படி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. என்னம்மா கல்யாணம் முடிச்ச நாள் அப்பான் அவனுக்கு விளங்குது எங்கிருந்து பூதம் வழியாகுது. என்னங்க இது? யார் காட்டி தந்தது? யார் உங்களுக்கு இதை காட்டி தந்தது? இந்த நடைமுறை யார் காட்டி தந்தது? யாரை பின்பற்றேன்? எவர்கள் அதை உருவாக்கினாரோ அது அவர்களுக்கு. நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்களுடைய திருமண விடயமா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயமா, நீங்க துப்புறதா இருந்தாலும் தூங்குறதா இருந்தாலும் யார் காட்டி தந்திருக்கார்? ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் என்று காட்டி தந்திருக்கார்கள். பிற சமுதாய கலாச்சாரத்தை 100% விட்டு ஒதுங்கணும் என்றால் அவர்கள் உருவாக்கியதெல்லாம் நீங்கள் பல பண்ணாதீர்கள், அது வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்திரும் என்று எச்சரித்தார்கள். இப்ப முஸ்லிம்களுக்கு இடையில நமது பகுதியில் தான் வெட்டிங் டேக்கு சாமான் எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள், உங்களுக்கு முன்பு அந்த சமுதாயத்தினரின் பண்பாடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எவர்கள் வழி தவறி சென்றார்களோ அவர்களை பின்பற்றினால் நாமளும் வழிகாட்டில் போவோம். எவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்கு உருவானார்களோ அவர்களை பின்பற்றினால் நாம் சாபத்துக்குள்ளாகுவோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துல்லியமாக எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள், நுணுக்கமாக பார்த்தார்கள். அன்றைக்கு வாங்கி கொடுக்காட்டி சண்டையில் முடியுது. கடைசியா புருஷன் கொஞ்சம் மார்க்கத்தில் இருக்க, பொஞ்சாதி அந்த மாதிரி இல்லை. கடைசி என்ன செல்வா, நீங்களும் கூட மார்க்கமும் என்பா, நீங்களும் கூட மார்க்கமும் என்று அவ தட்டும் போது அவ இஸ்லாத்தோட்டே வழியாரங்க பேசிடுவான். ஒருவன் சாராயத்தை குடிக்கிற பாவம், ஆனாப்பா சாராயம் குடிச்சாடப்பா என்ன போல என்றால் அப்ப ஹலால் என்று சொல்ல வார ஆண்டு வரும். ஒரு ஹராத்தை ஹலால் என்று ஒருவன் சொன்னால் குர்ஆன்ல ஹராமாக்கப்பட்டது சாராயம், அது எனக்கு ஹராம் இல்லப்பா என்றான், அவன் இஸ்லாத்துக்கு வெளியே வைத்துவான். குடிக்கன் பாவம்தான், ஆனால் அதை கூட விருப்பம் இல்லை என்று குடித்தால் அது பாவம். இவர்கள் பாவிக்கிற வார்த்தைகள், நீங்கள் உங்களோட மார்க்கம், உங்களோட மார்க்கம் என்றால் ஆர மார்க்கம், அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம், நீங்கள் உங்களுடைய மார்க்கம் என்று சொல்லி ஆரை கிண்டல் பண்றேன். நபி அவங்க சொன்னார்கள், பிற சமுதாயத்தினுடைய வழக்குகள், அந்த வழக்குகளை நீங்கள் பின்தொடர்ந்து போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அந்த நபியினுடைய ஹதீஸை சொன்ன போது நீங்களும் உங்களுடைய மார்க்கம் என்று அவர் சொன்னால் நபியை தூக்கி எறிகிறார். அவனுக்கு அதான் பெரிய சப்ஜெக்ட், ரசூலுல்லாவை தூக்கிற நிலைக்கு போகுது. இப்படி நிறைய விடயங்கள். நாம கட்டுற தாலி, தாலி கட்டுதல், இஸ்லாத்துக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாத்துக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம்?
தாலி பெண்ணுக்கு வேலி. அது எந்த சமுதாயத்தில் தத்துவம்? இந்துக்களுடைய தத்துவம். கிறிஸ்தவர்கள் மோதிரம் மாற்றுவார்கள். இங்கே இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இப்போக்கு 30-35 வருஷத்துக்கு முந்தி இருந்த எல்லாரும் இப்போ குர்ஆன் சுன்னாவை தவிர பின்பற்ற கொஞ்சம் பேரை தவிர முழு பேரும் தாலி தான் கட்டிக்கிறாங்க. தாலி கட்டி தான் கல்யாணம் முடிச்சு. ரசூலுல்லாஹி ஆயிஷாவுக்கு தாலி கட்டினாங்களா? 11 கல்யாணம் முடிச்சார்கள். ஆருக்கு தாலி கட்டினாங்க? சஹாபாக்கள் பல ஆயிரம் பேர். ஆருக்கு தாலி கட்டினாங்க? தாலிக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்றும் தாலி என்கிறது முக்கியமானது. யாடம் என்று எடுத்தேன். அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் எடுப்பதையே ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ன மாபெரிய பிழைய செய்தியல் என்று சொன்னார்கள். அது ஒரு கடவுள் நம்பிக்கை அவர்களின் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் அதை ஓதி அதை கட்டினால் அதற்குள் பல என்னது அவீர பாணியில் அதில் பரக்கத்திற்கு அருள் இருக்கின்றது நம்புறாங்க. ஒரு அணுவளவால் சம்பந்தம் இருக்கா? பெண்ணுக்கு மகர் கொடுக்க சொல்லி மகர் கொடுத்து தோட்டத்தை கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம், அவ விரும்பினத்தை கொடுக்கலாம், தங்கத்தை கொடுக்கலாம். அப்ப இப்ப என்ன செய்யறாங்க? இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் வந்தோடனே நாங்க தாலி கட்டுறல, தாலி கட்டுறல் பெயர், ஆனா கட்டுறது தாலி. ஏன் எப்படி கட்டுறாங்க? முதல் மாப்பிள்ளை கட்டினேன், பிறகு மாப்பிள்ளை கட்டாம மதினிமார் என்ன செய்யறேன் கட்டுற, இல்லாட்டி மாமியா கட்டுற. எதை கட்டுற? மாலை. கல்யாணத்தில் அவர்கிட்ட போனா பொண்டாட்டி அவரை சந்திச்சொன்ன திருவண்ணூர்ல அவ இருக்க இவர் போய் என்ன செய்வார்? அதை வைப்பாரு. மதினிமாரி இப்ப முடிச்சுடுவாங்க. இப்ப என்ன யாம் சொல்லார்கள்? நாங்க தாலி கட்டல. அப்ப என்னங்க? நாங்க தாலியை கொடுத்துட்டோம், முற்கூட்டிய கொடுத்துட்டோம். அதென்ன நீங்க தாலி என்ற ஒன்றை ஏன் வச்சிருக்கீங்க? அந்த பேரை நினைக்கும். அந்த பேருக்கு என்ன சம்பந்தம்? அந்த பேரே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாது. அது ஒரு கடவுள் நம்பிக்கையில் உருவானது. அது அவர்களின் சித்தாந்தம். அதுக்குள்ள நாம் உள்பட மாட்டோம். உங்களுக்கு இஸ்லாத்தில் பிற சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்ற தடுக்கப்பட்டது. அது திருமண விடயமோ வேற எந்த விடயமோ. நமது பகுதியில் ஒருவர் பெண்ணுக்கு மகர் கொடுக்க விரும்புகிறார், தங்கத்தை. அவர் என்ன தேர்றார்? 2 காப்பை வாங்கி கொடுங்கோ என்றா, இல்ல நம்ம மாலையை வாங்கி கொடுத்தா தான் நல்லோம் என்று உமா மாதிரி சொல்லாங்க. ஏன் அவ உமா மாலைக்குள்ள நிற்கா? 2 தங்கம் தானே, 24 கரட்டில் 22 கரட்டில் அதே 2 பவுனுக்கு 2 காப்பை கொடுத்தால் காப்பில்லாட்டி மாலை தான். என்ன அது மாலை என்றா? அதுதான் தாலியை காவு பண்ணுது. அவருடைய நோக்கம் என்ன? தாலியை காவு பண்ணும். ஆனால் உமா கடைசி வரை மூட மாட்டான். வார பொம்பளையில் வாராங்க பொண்ணை பார்க்கறதுக்கு. வந்தா முதல்ல எதை பார்ப்பாங்க? கையில் கிடக்கிற காப்பிலே அல்ல, கண்ணுங்க போகும். என்னத்தை கட்டியிருக்கார்? எனவே அன்புக்குரிய சகோதரே, நான் மகர் என்று பெயர் வைக்கலாம், ஆனால் மகர் என்ற பெயரிலே அங்கே வடிவம் எடுக்கிறது எது? தாலி. எனவே அந்த தாலி என்ற பெயரின் அடையாளமே இல்லாமல் இருக்கிறது தான் இஸ்லாத்தின் புனிதத்துவம். அந்த தாலி என்ற பெயரின் அடையாளம் இருக்கக்கூடாது. ஒரு பெயர் அதற்கான அடையாளம் இருக்கும் வரை அந்த சமுதாயத்தில் அந்த பெயர் தாங்கி இருக்கு. இதே விடயத்தை அரபு நாட்டில் பிறந்தவர்கள், அவங்களுக்கு இந்திய சமுதாய மக்களோட தொடர்பில்லை, அவர்கள் அரபிகள், கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு என்னது மில்லியன் கணக்கில் தங்கத்தால் வாங்குவாங்க. தலையில் போகிறதுல இருந்து உள்ளுக்கு போகிற உள்ளாடையும் வேற தங்கத்தால் வாங்கி கழுத்து வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார்கள். அவர்களுக்கும் அந்த தாலிக்கும் கற்பனையிலையும் அவளுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த பெண் போடுகிறாள், அவளுக்கு மகராக கொடுக்கப்படுகிறது மகர் தங்கம். இங்க போறவள் இன்னொரு நம்பிக்கை அடிப்படையில் அதை கட்டுகிறாள். சிலருக்கு நம்பிக்கை இருக்காது, கற்றவருக்கு அந்த நம்பிக்கையில நான் கட்டலம்பார். ஆனா செயற்பாடு யாருக்கு ஒப்பாகிறது? இந்த சமுதாயத்தில் நாளைக்கு அவள் குறை சொல்லிடுவாள், வாரவள் என்னப்பா தாலி கட்டல் என்று கேட்டுருவாள் என்ற பெயருக்காக அதை கட்டுகிறார். இங்க பாருங்க, இந்த சஹாபி என்ன கேட்டார்? யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒரு நிழலுக்கு மரம், நாங்கள் குந்துறத்துக்கு
வாழை கொழுகிறதுக்கு ஒரு இழந்த மரத்தை தாங்க உழந்தான் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்டது. ஒரு குறிப்பிடுங்க, நிறைய அந்த சூடான இடத்துல இழந்த மரம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் முஷ்ரிக்கீன்களுடைய நோக்கத்தில் சஹாபாக்களும் கேட்டாங்க, அதை வச்சா சிரிப்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய எண்ணம் வேறையா இருக்கலாம், அவர்கள் சில நேரம் அந்த மரத்துக்களை வணக்கம் செய்யலாம். ஆனால் செயற்பாடில் இது யாருக்கு ஒப்பாகுது? அவங்களுக்கு ஒரு மரம், உங்களுக்கு ஒரு மரம். அவர்களும் தாலி என்று ஏற்றுகிறார்கள், நீங்கள் தாலி என்ற பெயர் இல்லாமல் அதற்கு மகர் என்ற அடையாளத்தை அவர்களுக்கு ஒப்பாக செய்கிறீர்கள். எனவே எங்கே அந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் செய்வீர்களோ அவர்களுக்கு ஒப்பாகி விட்டீர்கள். அதனால் கூடாது கூடாது, அது ஹராம். எண்ணம் மட்டும் பார்க்கப்பட மாட்டாது. ஒரு விடயத்தில், ஒரு கொடுக்கல் வாங்கல, ஒரு பழக்க வழக்கத்தில் வெறுமனே எண்ணம் மட்டும் பார்க்கப்பட மாட்டார். அதுக்கு இன்னொரு உதாரணம், அது நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். அந்த ஹதீஸையும் எடுத்து சொல்ல பல தடவை நான் மிம்பரில் சொன்ன ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸ்கள் நமது சமுதாயத்தில் உள்ள சில பிழையான வாதங்களை உடைப்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லப்படும். நீங்கள் அந்த ஹதீஸ்களை சில மௌலைமார்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை கூட இருக்கு. அந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அன்பளிப்பு என்ற பெயரால, அன்பளிப்பு என்ற பெயரில் ஒரு பொருளை கொடுக்கிறது. கொடுக்கிறவர் நோக்கம் அன்பளிப்பு அறிக்கட்டும், வாங்குறவர் நோக்கம் அன்பளிப்பு அறிக்கட்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இது அன்பளிப்பு என்று செல்லல. என்ன நடக்குது பார்ப்போமே. அபூ ஹுமைத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், புகாரில் வர ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சுலைம் கூத்திரத்தினுடைய ஜகாத்தை வசூல் செய்ய ஒரு நபரை அனுப்பினார். அவருடைய பெயர் இப்னுல் லுத்பியா. ஜகாத்தை வசூல் செய்ய ரசூலுல்லாஹ் அவர் அனுப்புறாங்க. சரி, அவர் இப்போ வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்க. அப்போ அவர் சொன்னார், இது உங்களுக்குரியது, அதாவது ஜகாத்துக்குரியது, இது அன்பளிப்பாக கிடைச்சது. ஒரு சாபி போய் செல்வாரா? நபிகளார் ஜகாத்தை வசூல் செய்ய அனுப்பின சாபி என்றா அவர் எப்படி இருப்பார்? நேர்மையானவரை தானே இருப்பார். அப்போ அந்த சஹாபி அன்பளிப்பாக கிடைச்சது, அந்த அன்பளிப்பு பண்ணி சொன்னார். அதே ஒரு நல்லதான. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துட்டு என்ன சொன்னார்கள்? ஹல்லா ஜலஸ்த ஃபீ பைத்தி அபீக வ உம்மிக, உங்க உம்மா வாப்பட வீட்டில் நீ இருந்திருக்க கூடாதா? ஹத்தா தஅதீக ஹதியத்துக இன் குன்த சாதிகா, அது ஹதியாத்தான் என்பது உண்மையாக இருந்தால் உன்னை ஊட்டாது வரும். அப்ப அது என்னது? அன்பளிப்பு. இப்போ சஹாபி அப்போ போய் சொன்னாரா? என்ன கருத்து? என்ன நடக்குதுங்க? அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே கூடப்பட்டது. ஒரு சஹாபி போனாரு, ஜகாத்தை கொடுத்தாங்க, ஜகாத் இவருக்கு மேல அன்பளிப்பு கொடுத்தாரு. இப்போ பள்ளி மோதினாரு, நம்ம கலெக்ஷனுக்கு அனுப்புற முடியும். இப்போ நிறைய ஊர்களில் பள்ளி மோதின அனுப்புவாங்க, பள்ளி வாசலில் அரபிக் கொள்கைகள் யார் அனுப்புவாங்க? மദ്രസா உஸ்தாத்மார் அனுப்புவாங்க. அனுப்புறாரு என்னத்துக்கு? ஒரு நாட்டின் ஜனாதிபதி அறிக்கைக்க, அவர் நாட்டின் ஜனாதிபதி நிலையில் இன்னொரு நாட்டுக்கு போனால் அவருக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. போன எங்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு விடயத்தில் அவர் கொடுக்கப்பட்ட, ஜனாதிபதி இருக்கும்போது கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகளை அவர் எடுத்துக்கொண்டு போய்த்தாரு என்று அமெரிக்காவை ஒரு நாட்டினுடைய பிரச்சனை வந்தது. அப்படி அவர் எடுத்துக்கு போக இயலாது என்று அந்நிய நாட்டினுடைய சட்டங்களிலே சொல்லப்படுது. அது பக்கம் இருக்கட்டும். இப்படி போனால் பள்ளி ஹசரத் வந்திருக்காரு, ஆமாம் மദ്രസா கலெக்ஷனுக்கு வந்திருக்காங்க, இன்னாங்கோ இது மദ്രസാக்கு என்று கொடுத்து போட்டு, இன்னாங்கோ இது உங்களுக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க 1000 ரூபாய் காசை கொடுத்தா எடுக்கலாமா? கொடுத்தவர நோக்கம் என்ன? நம்முடைய ஹசரத் தானே, நீ எல்லாம் மைசாக்கா பாடுவார, நீங்கள் இன்னாங்க உங்களுக்கு என்றால் அதான் இங்கே நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு என்றால் நீ ஊட்ட இருக்கணும், உனக்கு வளமையாக வார மாதிரி என்ன செய்யணும்? ஒன்றை தேடி அன்பளிப்பு பெறணும். ஆனால் நீ ஒரு டியூட்டியில் இருக்காய், ஒன்று ஒரு கடமையை செய்ய போயிருக்காய். இந்த நேரம் வருவது கொடுப்பவரின் நோக்கம் அன்பளிப்பாக இருக்கலாம், எடுத்தவரின் நோக்கம் அன்பளிப்பாக இருக்கலாம். அந்த செயற்பாடுக்கு தீர்ப்பு அன்பளிப்பல்ல.
நாம கேட்டா பேரை வச்சு மாத்திக்கலாம். சீதனம் கொடுக்கிறார்கள், சீதன வீட்டில் இருக்கிறார்கள், வெள்ளாமை செஞ்சுக்கு இருக்கிறார்கள், பொண்டாட்டியில சொத்துல இருக்கிறார்கள், என்ன சொல்லாங்க? அது எங்களுக்கு அன்பளிப்பா கிடைச்சது. உங்களுக்கு அன்பளிப்பு தானே, அன்பளிப்பா கிடைச்சது உங்களோட சொத்து தானே கருத்து. அன்பளிப்பா கொடுத்தா சொத்து யாருக்குரியதுங்க? அவருக்கு தேவையா உனக்கு தந்த வீடை நீ நினைச்சபடி வித்து பிரித்து பிள்ளம் பார்ப்போம். நீ நினைச்சபடி விற்கலாமா? எங்க விடுவாளா? அன்னைக்கு ஒரு சகோதரர் வாழ்ந்தவர், அவரை மனைவி மௌத்தாயிட்டா நம்ம ஊர்ல நடக்கிறது. அவர் இப்ப என்ன இல்லை, அந்த வீட்டில் இல்லை, வேற ஒரு இடத்த கல்யாணம் முடிச்சிட்டார். நம்ம ஊர்ல நடக்கிறது சும்மா குறுக்கால காண கிடைச்சது. அப்ப அந்த வீடு என்ன கேட்டேன், அவீர சொத்தலா நாம எடுக்கலாமா? அதான் எதார்த்தம். அவர் சொன்னது எதார்த்தம். அதான் நம்மளோட வழக்கில் நடக்குது. எனக்கு அன்பளிப்பா கிடைச்சா உறுதி எழுதுங்க. பொஞ்சாதிர பேர்ல இருக்கிற பூமியை அன்பளிப்பு தானே உறுதியை மாற்றி எழுதி தருவாங்களா? கல்யாண தண்டி எழுதி தந்துருவாங்களா? தட்டியில எழுதி தந்தா உங்களுக்கு தந்த எழுதி தந்த உறுதியோடு போய் நின்று எங்க கோர்ட்டில் வந்து நின்று சண்டை பிடிப்பாங்களா? ஆறாவது அன்பளிப்பை கேட்டு சண்டை பிடிக்கிறா? யதார்த்தத்திலே அது அன்பளிப்பு இல்லை என்பதற்கு ஆதாரம் என்ன? புருஷன் பொண்டாட்டிக்கல பிரச்சனை வந்தா அவர் ரோட்டில் நிற்கார். உனக்கு தந்த ஊடா இருந்தா 6 ரோட்ல நிற்கணும், 6 ஊடாது 1 6 நிற்கணும், பொஞ்சாதி ரோட்ல நிற்கணும். நீ என்ன செய்கிறாய்? ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தா தேவையில்லை அடி விட்டு போறானுங்க. அவளை வாயில வர முதல் வார்த்தை என்ன? விருப்பம் இல்லை, அடி விட்டு போறானுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு அன்பளிப்பு பண்ணி ரோட்ல சொல்லி குளாத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் ரோஷம் உள்ளாக்கள் தான் ரோட்ல வெளியிறங்கி வந்து எங்க நிற்காங்க, மச்சான் அவள் என்ன கதையை கேட்காண்டு மறக்காய்ப்படுதானே. அவளை சொத்துல இருந்தால் கதைப்பாள். எனவே அன்பளிப்பன்று நாம என்றதால் அன்பளிப்பாகாது, நாம பேர் வைக்கத்தால் அன்பளிப்பாகாது. நம்முடைய எண்ணங்கள், நான் அன்பளிப்பன்ற பேரெல்லாம் கொடுத்தேன், கதைக்கு செல்லலாம். உண்மையிலே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது நபித்தோழருக்கு. ஆனால் அது கொடுக்கப்பட்ட இடம் பிழையான இடம். பிழையான இடம் என்ற என்ன? அது அன்பளிப்பு வாங்குற இடம் அல்ல, இவர் ஜகாத்தை மட்டும் எடுக்கிற இடம். எப்படி கல்யாணம்ங்கிறது பெண்ணுக்கு புருஷன் கொடுக்கிற இடம். மகரண்டு பெண்ணுக்கு புருஷன். நவீன காலத்தில் மகராக காணியை கொடுத்தார்கள், ஈச்சந்தோட்டத்தை அப்படி கொடுக்கிற இடம். நகையை கொடுத்தார்கள், அப்படி கொடுக்கிற இடம். காசை கொடுத்தார் ரசூலுல்லாஹ் 500 திர்ஹம் கொடுத்தார் ஒவ்வொரு மனைவியருக்கும். 500 திர்ஹம் இப்ப சாதாரண பெறுமதி. அன்று 500 திர்ஹம் என்றால் 500 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசு ஒரு தங்க காசுக்கு சமன் அன்று. அப்ப எத்தனை தங்க காசு? 50 தங்க காசு. ஒரு தங்க காசு 4.25 கிராம் ஒரு தீனார். இப்ப 4.25 கிராம் என்ற அரை பவுனுக்கு, அரை பவுனும் காப்பவுனும், அரை பவுனும் 2.5 கிராம், 2.5 கிராம். இன்றைய பெறுமதி எவ்வளவு? சாதாரணமாக 2,70,000 தங்கம் ஒரு பவுன். 2,70,000 ஸ்ரீலங்கன் கணக்கு, அல்லது 60,000. அப்படி என்றால் அரப்பான் 1,30,000, 1,30,000. அப்ப 50 அரை பவுன் சமன், 50 அரை பவுன் சமன் எவ்வளவு? 25 பவுன். பிறகு 20.25 கிராம், 50.25. அதை பிரிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்? அதுவும் ஒரு கணக்கு வரும். 8 கிராம் ஒரு பவுன் என்றால் 50 கிராம் சமன் கிட்டத்தட்ட 1.5 பவுன். அப்ப எவ்வளவு வர போகுது? 26.5 பவுன். பெருகி பாருங்க, 26.5 பவுன். 2,60,000 சொச்சத்தால பெருக்கின 60,000 பெருக்குங்க, 26, 2,60,000 கிட்டத்தட்ட எவ்வளவு? 70 லட்சமா? கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு கிட்ட கணக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மகர். அதான் நாம சீதனமா பொம்பளைகிட்ட வாங்குறோமே. முந்தி 3 பேர் காணி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில், மகராக எதை கொடுத்தார்கள்? ஒரு சாபி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு என்ன கொடுத்தார்? அல்லாஹ்வுடைய தூதரை இவருடைய வாழ விருப்பம் இல்லை என்று ஒரு பொம்பளை வந்தால்லவா? ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ் இடத்துல வாராங்க, யார் ரசூலுல்லாஹ் வாழ விருப்பம் இல்லை, ஆள் நல்ல மனுஷன், குணத்தால மார்க்கத்தால நல்ல
ஆனால் அவரோட வாழ்ந்த நான் குபுரில் போயிடுவேன் என்று பயப்புறேன் அந்த சென்ன நேரத்தில் அப்போ அவர் தந்த மகரை திருப்பி கொடுப்பேன்னு கேட்டாங்க. என்னம்மா அது அந்த ஒரு தோட்டம், நம்மளோட வயல் நிலம் போல வயல் நிலத்தை நாம பொன் மாப்பிள்ளை கொடுக்கும். அன்று சஹாபாக்கள் மகராக மாற்றி கொடுத்தார்கள். அப்ப இப்ப சாதாரண ஒரு ஏக்கர் பூமி எவ்வளவு? 50 லட்சம். லோ கிரேட் என்றா ஒரு 40 லட்சம். 3 ஏக்கர் பூமி என்றா 1.5 கோடி. 3 ஏக்கர் பூமியும் அங்கால நகைக்கும் கணக்கு பார்த்தா எப்படி வரும்? அப்ப எப்படி கொடுத்திருக்காங்க அன்று? அப்ப ஆண் பெண்ணுக்கு கொடுக்கிறது தான் கல்யாணம். எனவே நீ கொடுக்க வேண்டிய இடத்தில் நீ எடுக்கிறாய், அதற்கு நீ அன்பளிப்பு வைக்கிறாய். உண்மையான அன்பளிப்பு என்ன? அதை வழங்கப்படுத்தணும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஆபீசர் இருக்கார், உதாரணம் டிஎஸ் ஆபீஸில் ஒரு ஆபீசர் என்ற ஒரு காணி விஷயத்தை அவர் முடிச்சுட்டார். நான் அவருக்கு சந்தோஷத்தில் என்ன செய்கிறேன், ஒரு 5000 ரூபாய் காசை கொடுத்தேன் வச்சுக்குவோம். கமராவில் பட்டுட்டு மேசை கீழால கொடுத்தேன், அதில் கொடுக்குற ஃபைலுக்குள்ள வச்சு கொடுத்தேன். கமராவில் பட்டுட்டு சிசிடிவியில் விசாரணை வந்தது. தொழில் இருக்குமா பைத்திருமா? தொழில் பைத்து. ஏன்? அதுக்கு பேர் என்ன? நான் கொடுத்த வேண்டிய எண்ணம் என்ன? ஒரு பெரிய ஒரு வேலையை சிம்பிளா முடிச்சு தந்துட்டார். இப்படி எல்லாம் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்களா? இப்படி தானே பார்க்குறேன். இப்போ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்களா? இருந்தால் பெரிய விஷயம்ங்கிற ஒரு காலத்தில் இருக்கும். வேற ஆஃபீஸர் மாறண்டா எவ்வளோ காசு வைப்பார், நினைக்கும் ஒரு பங்கு வைப்பார். அப்படி இருக்க இவர் சிம்பிளா முடிச்சு தந்துட்டார். சந்தோஷத்தில் பாப்பா 5000 ரூபாய் காசை கொடுத்தேன். அவனும் என்னஞ்சான் யோசிக்காம 5000 எடுத்துட்டான். அப்படியே அது கமராவில் பட்டுது, ஆளை தொழிலே வைத்து. இதை நாம் என்ன செய்யறோம்? கொடுத்தவரின் நோக்கம் அன்பளிப்பா இருக்கலாம், வாங்கினவனின் நோக்கமும் இல்லை பாப்பா எனக்கு தராது, இல்லை பரவாயில்லை நான் தானே சந்தோஷத்தில் தாரன் அப்படித்தான் கொடுக்குறேன். பரவாயில்லை நான் தானே சந்தோஷத்தில் தாரன் கொடுத்தாலும் சந்தோஷம் கடைசியாக தொழிலோட வைத்து முடிஞ்சு. இதே நேரம் இன்னொன்று காட்டுறேன். எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்க, என்னுடைய நண்பன். அவரை விட்ட ஃபெமிலியா நாங்கள் போகிற வார அடிக்கடி அவருக்கு என்ன செய்கிறேன், கேட்க கொடுக்குறேன், வட்டியில் பற்ற கொடுக்குறேன், அவியல் வட்டியில் பற்ற அனுப்புகிறேன். இப்படி இருந்து அவர் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் உதாரணத்துக்கு. சரியா? ஏற்கனவே நான் என்ன செய்கிறேன், அவருக்கு சாமான் வளமையாக கொடுக்குற வாங்குற சந்தோஷத்தில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்போ அவர் வேலையை ஒன்றா முடிச்சு தந்துட்டார், எனக்குரிய வேலையை. நான் என்ன செய்கிறேன், வளமையை போல அவர் விட்டு என்ன செய்கிறேன், கேட்கையும் அதையும் கொடுத்துட்றேன். முந்தையும் கொடுக்குறாரு, நான் இப்பையும் கொடுக்க. அவர் செஞ்சதை அந்த வேலையை முடிச்சு தராட்டி நான் கொடுக்க தான் போகிறேன். வேலையை முடிச்சு தந்தாலும் அந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லாமல் கொடுத்தேன். ஏனென்றால் அவர் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட், வளர்ந்தானே, அவரோடு நாங்கள் வளமையாக ஃபேமிலி ஃப்ரெண்ட் கொடுப்போம். எந்த வீட்டு ஒரு வட்டியில் போய் செஞ்சு அவர் வீட்டு அனுப்புவேன், அவர் வீட்டு ஒரு வட்டியில் போய்ட்டா எந்த வீட்டை வரும். இது என்னல்ல, அது லஞ்சம் அல்ல. அதே நேரம் இன்னும் மற்றவர் இருக்காரு, வேலையை முடிச்சு தந்தார ஒருவர். சரியா? அப்படியான ஒருவருக்கு இதற்கு முந்தைய எந்த கொடுப்பன வாங்கலும் எங்களுக்குள்ள இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. முடிச்சு தந்ததின் பேரால அதற்கு பின்னால நான் வட்டிலாப்பம் அனுப்பி வச்சா அது என்னவாகும்? அது லஞ்சம். கை மீன் வாங்கி அனுப்பினாலும் லஞ்சம். வழங்குதா? தென்னந்தோட்டம் இருந்தது, அந்த தென்னந்தோட்டத்தில் 100 தேங்காய் ஆங்கி அதில் ஒரு 50 தேங்காய் ஒரு ஆட்டாவில் அனுப்பி வச்சால் லஞ்சம். அல்லது ஒரு பில்டிங் கண்ட்ராக்ட் கொண்டு கொடுத்தது, என்ன கொடுத்த, ஒரு பில்டிங் கண்ட்ராக்ட் கொண்டு கொடுத்தார், ஒரு மினிஸ்டர் கொடுக்காருன்னு வைப்பமே, இன்னாருக்கு கொடுத்துட்டார். ஏ என்ற நபருக்கு ஒரு பில்டிங் கண்ட்ராக்டரை கொடுத்துட்டார். அந்த பில்டிங் ஒரு 10 கோடி ரூபாய் பில்டிங். 10 கோடி ரூபாய் நமக்கு 20% 2 கோடி ரூபாய் வருகிறது. அந்த 2 கோடியில் நமக்கு தந்த மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு என்ன செய்யறோம், ஒரு வாகனத்தை என்ன செய்யறேன், ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார், அல்ல 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்கி என்ன செய்யறேன், அவரை விட்ட கார் போகுது. அவர் நினைக்க ஒன்றும் இல்லை. இது என்னது, இது என்னங்க, லஞ்சம். நானா லஞ்சம் எங்க? உலக நாடுகளின் சட்டமே லஞ்சம். அவர் கார் ஓடினாட்டு கேள்வி, தம்பி உங்களுடைய அக்கௌண்ட்ல இந்த கார் எப்படி வந்து, அதுக்காக எந்த பேர்ல கார் இல்லையே, அது என்ன பொண்டாட்டின பேர்ல இருக்கும் பார், இல்லாட்டி மாமனமாண்ட பேர்ல. உண்மையான அன்பளிப்பண்டி அவரை பேர்ல இருந்தாலே பிடிமான், அவர் பறிமுதல். இது பொண்டாடின ஊட்ட இருக்காரு, பொஞ்சாதிர வயலை செய்கிறாரு. அது பொஞ்சாதிர வயலும் இல்லை, அது வேறு மச்சினமாற வயல். அது கல்யாணத்துக்கு அவர்கிட்ட கொடுத்தது, வழங்குதானே, அவரை பேர் இல்லை. கொஞ்சம் பெண்டு அவர் என்ன செய்கிறார், உடுத்த சேட்டோடைய ட்ரௌசரோட தான் போய் வெளியில் நிற்கார். சில நேரம் சில பொம்பளை, கடுமையான பொம்பளை, அவர் உடுப்பு போட்டு எடுக்க போனால் எங்கட காசில் வாங்கல வச்சு போட்டு போவான். என்ன சொல்வார், கல்யாணம் முடிக்கிறதுக்கு உடுப்பு வாங்குறது கூட காசு இல்லாமல் இருந்து எந்த காசில் வாங்கினேன் வச்சு போட்டு போவாங்க. சூழ் கட்சி போட்டியிலேருந்து முழுதையும் வச்சு போட்டு போகணும், போட்டு உடுப்பு போகணும். விரசின பொம்பளை நிற்காங்க. விரசினா வேற என்ன செய்வார், இல்லை நான் நிற்பாரா,
ரோட்டில் நிற்பார். இதை நம்ம காணிக்கிறோம். எனவே சகோதரர்களே, அன்பளிப்பென்று நாம் பெயர் செல்வதால் அன்பளிப்பு ஆகாது. அதை நாங்கள் இந்த ஹதீஸில் விளங்கணும். அந்த சஹாபி ஜக்காத் வசூல் செய்ய போனவருக்கு கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள். அவர்கள் லஞ்சம் கொடுப்பவர்கள் அல்ல, வாங்குறவர் லஞ்சம் வாங்குறவர் அல்ல. ரசூலுல்லாஹ் லஞ்சம் வாங்க நியமிச்சு அனுப்பவில்லை. ஆனால் நடக்கிற முறை, அந்த செயற்பாடு, அதன் பின்விளைவு இப்படித்தான் லஞ்சம் உருவாகும். இது அன்பளிப்பு என்ற பெயரிலே கடைசியாக சொத்துக்களை அபகரிப்பதற்கான தந்திரமான முயற்சி, தந்திரம். அதனாலதான் இந்த ஹதீஸை சொல்ற போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தலைப்பு போறாரு. அந்த தலைப்பு பாருங்க, எப்படி தலைப்பு போறாரு தெரியுமா? இஹ்தியாலுல் ஆமில் யுஹ்தாலஹு. ஒரு ஜகாத்தை வசூல் செய்கிறவர் தந்திரத்தை கையாளுதல், அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படுவதற்காக. அது அவர் அப்படித்தான் அவராக சூழ்ச்சி செஞ்சாலும் என்னது, அவர் பொய்ய சொல்லி நான் இன்னா இருக்கேன்னு சொல்லி அவர் சூழ்ச்சி செஞ்ச அன்பளிப்பாக தந்தண்டு சொன்னாலும் அது என்னது, அது கூடாது. உண்மையில அவருக்கு அன்பளிப்பாக வந்தாலும் அது அதுக்கு ஒப்பாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை வீட்டில் இருக்கும் போது உனக்கு வருகுதா, வளமையா வருகுதா, அது வார மாதிரி வந்தால் அது ஒரு அன்பளிப்பு. ரசூலுல்லாஹ்வை தேடி அன்பளிப்பு வரும். எனவே சகோதரர்களே, இது எவ்வளவு ஏன் இந்த இடத்தை சொல்ல வேண்டி வருகிறது? இன்று என்ன சொன்னார்கள்? நான் கேட்கல, கல்யாணத்தில் காசு கேட்கல, என் மகனுக்கு பூமி கேட்கல, ஆட்டா கேட்கல, எல்லாம் அவர்களாக என் மகளை பிடிங்கோ, உங்களுக்கு தொழில் இல்லையா ஒரு ஆட்டா வாங்கி தரோம், அதை ஓடுங்கோ, உங்களுக்கு இருக்க இடம் இல்லையா ஒரு அழகான டைல்ஸ் போட்டு அட்டாச் பாத்ரூம் வச்ச ஊடு இருக்கு இருங்கோ என்று சொல்லி எங்களுக்கு தந்தார்கள். அப்போ ஒரு அசரத் என்ன சொல்லலாம் பயான்ல, கேட்காம கிடைச்சால் அது உங்களுக்கு அன்பளிப்புங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போய் கேட்டா வாங்கினாரு? எனக்கு அன்பளிப்பு தான் போய் கேட்டாரா? சும்மா நான் கொடுத்தேன். ஏன் உங்களுக்கு விளங்கல் ஹசரத்துமார்களே? ஏன் விளங்குதில்லை? உள்ளங்களில் ஏன் இந்த பூட்டு? எவ்வளவு ரசூலுல்லாஹ் ஆழமாக சிந்திச்சார்கள். இப்ப அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக அவன் வெளிநாட்டில் கூட பிறந்தவன் படுக்கான். எப்படி இவங்க சொல்லாங்களே, அன்பளிப்பு இருந்தா தான் கல்யாணம். முந்தராத்தி ஒரு சகோதரர் சந்திக்க, அவர் ஒரு மௌலவி, சீதனம் வாங்காத மௌலவி, ஊடு கட்டி கல்யாணம் முடிக்கணும் என்று செஞ்சு காட்டின மௌலவி, நம்ம ஊரில் வெளியூர். அவர் பெண்கள் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாரா. இது அவர் சொன்னது கேள்வி பயிர் நிகழ்ச்சியா. அதில் ஒரு பொம்பளை கேள்வி எழுதி கொடுக்க, என்ன தெரியுமா, எனக்கு 42 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகல ஐயா, ஆனா என் ஆசையை தீர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்கா என்று இந்த கேள்வி கேட்ட உடனே அன்று அவர் முடிவெடுத்தாராம், ஊடு கட்டித்தான் என்ன செய்யறேன், கல்யாணம் இல்லாத ஒருத்தைய முடிக்கிறேன். அதுக்கு பிறகு உழைச்சி வெளிநாடு சென்று உழைச்சி சொந்தமா ஊடு கட்டி கல்யாணம் செஞ்சார். இப்படி எத்தனை பொம்பளை இருக்காங்க. அன்பளிப்பு ஊடு பேர் என்ன? அன்பளிப்பு ஊடு. இது அன்பளிப்பா? எத்தனை வாலிபர்கள் வெளிநாட்டில் இந்த தங்கச்சிக்கு அன்பளிப்பின் பேரால ஊடு கேட்பவர்களுக்கு கேட்காம கிடைக்குதான். நீ உன் கடமையை செய்தால் எந்த ஒரு பெண்ணுக்காகவும் எந்த சகோதரனும் ஊடு கட்ட வேண்டிய தேவை கிடையாது கிடையாது கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரி, நாங்கள் மனிதர்கள், மனிதத்தன்மை இருக்கும், மிருகம் அல்ல. இன்னொருடைய உயிரை கொண்டு வாழுகின்ற, புசித்து வாழுகின்ற காட்டு மிராண்டித்தனமான மிருகங்கள் அல்ல, சிங்கங்கள் அல்ல, புலி அல்ல, மனிதர்கள். நாங்க உழைச்சி நாங்க வாழணும். மற்றவன் உழைக்கிறதை அனுபவிச்சு அவன் சொத்துல வாழ்ந்துக்கு அதுக்கு நாங்கள் அன்பளிப்பு பேர் வச்சுக்கு. இது ஆகப்பெரிய பிரச்சனை. இந்த காலத்தில் இருக்கிற பல தௌஹீத் என்ற பேர் இருக்கிற மௌலைமார்கள், தௌலீகார மௌலைமார் ஹராம் என்று சொன்னான். எல்லா மௌலைமாரும் உலகத்தில் யாரும் கருத்து வருவாடு இல்லை. மனைவியில ஊட்டடிக்கிற சில மௌலைமார்கள் அது அன்பளிப்பா கிடைச்சது, கேட்காம கிடைச்சது என்கிறார்கள். என்னத்தை படிக்க சீதைமார்களே, ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? ஏன் புரியாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய மனோ ஆசை, உங்களுடைய சொந்த ஆதாயங்களை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் தெளிவாக சொன்ன வாரிசுரிமை சட்டத்தை கூட பேச அனுமதிக்கிறார்கள்.
நான் அதை சில பள்ளியில் பேச போறேன்னா பேசணும் இன்னும் சொல்லிக்கிறாங்க அதை பேசணும். அன்னைக்கு ஒரு பள்ளியில் நான் ஹுத்பாக்கு வர போறேன், தௌஹீத் பள்ளி. இது இப்போ இந்த 2-3 கிழமைக்குள்ள நடந்தது. அப்போ நம்மளோட சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல பேசியிருக்கார் நிர்வாகத்துக்கு, அவரை கூட்டிக்கிறப்பட. அப்போ அந்த சகோதரர் சொன்னார், அவனோட சுயநலத்துக்காக வேண்டி சண்டை பிடிக்காத மௌலவி. பேசுகிற தலைப்பு இது, அந்த தலைப்பு பேசணும். ஆனால் சகோதரர்களே, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நான் நரகத்துக்கு போகிற போது அல்லாஹ் காப்பாற்றணும். ஒருவன் பாவத்தால் நரகம் போகிறான், அவன் மத்தாக்கள பாவத்தையும் அள்ளிக்கு போனான், அது எவ்வளோ பெரிய பாவம். நம்முடைய பாவத்தாலேயே நரகம் போகப்படாது தௌபா செஞ்சுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும் 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 மட்டும் கேட்டுக்கிறோம். மற்றவனுடைய பாவத்தையும் சுமந்து நாங்கள் நடந்து போய் நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய யதார்த்தம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூர நோக்கோடு இந்த சமுதாயத்தை சிந்தித்து நெறிப்படுத்தினார்கள் என்பதை சுயநலங்களுக்காக பத்வா கொடுக்கிற ஹஸ்ரத்துமார் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய சௌபாக்கியத்தில் மாடி ஊடு எடுத்து அதுக்கு அன்பளிப்பட்டு பெயர் வச்சு நீங்க வாழ்ந்தாலும், பஞ்சன மெத்தையில வாழ்ந்தாலும், அல்லது உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டி கொடுத்து ஒரு மாப்பிள்ளை எடுப்பதற்காக அதற்கு அன்பளிப்பு என்ற பெயரை நீங்கள் வைத்து கொடுத்தாலும் எல்லாம் ஒரு 60-70 வாழ்க்கை தான். அதற்கு பின் காத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய விசாரணை. அது ரசூலுல்லாஹ்வுடைய விசாரணை இருக்குமா? அந்த சஹாபிய மறுமை நாளையில் அல்லாஹ்வுக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் மறைந்திருக்கிற தெரியாதா? நாம் தனியை செய்தால் நம்ம தனிப்பட்ட பிரச்சனை, நாம் சமுதாயத்துக்கு தீர்ப்பு கொடுத்தால் நம்மளை பார்த்து நிறைய மௌலைமார்கள் ஒருவர் சென்ற பத்துவாவால் மாறிக்கு போகிறார். அதை பார்த்து பல நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் நான் மஜ்னமார சொத்தை கொடுக்கணும், தூய்மையாகணும் நினைத்த பல சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு அதற்காக போத்தோங்கிற தொழில் செய்வதற்கு ஐடியா விட்டு போட்டு ஹசரத்து பத்துவா தந்துட்டாரு, பெருநாம்பரி ஹசரத் அவரு, அவ போக தேவையில்லை, நாம் அதிலே வாழ்ந்துட்டு போகலாம் என்று வாழ்ந்தார்கள். பேர் என்ன? அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பு உங்களுக்கு விற்கலாம் இருக்கு, கொண்டாட்டி சண்டை பிடிச்சோன்னே ரோட்டுக்கு வாரையல், உங்களோட உள்ள முறுத்தலையா? அல்லாஹ்வை ஏமாத்திரமல்ல, யுஹாதிஊன அல்லாஹ் வஹுவ ஹாதியூஹும், நீங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறீங்க, ஆனா அவன் ஏமாறுவன் அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை மாற்றி சொல்லாமல் மார்க்கத்தை மார்க்கமாக சொல்வோம். அதான் மிக முக்கியம். மார்க்கத்தை மார்க்கமாக சொல்வோம். விளங்கவில்லையா? விளங்கவில்லை என்று நிற்போம். எங்களை நாங்கள் சொந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுவோம். பிறர் எங்களால் பாவம் செய்வதற்கு வழி வகுக்க கூடாது. வழி வகுத்திருந்தால் தௌபா செய்து கொள்வோம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.